அன்பார்ந்த நண்பர்களே, இவ்வளவு பெரிய கூட்டமாக இருக்கிறது. எல்லோரும் இளைஞர்களாக இருக்கிறீர்கள். அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. அது இந்த நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய வெற்றியாக நான் கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுவதற்கு வாய்ப்பளித்த தம்பி பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பேச இருக்கிற அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் சத்யநாராயணா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு தம்பி ஸ்டாலின் ராஜாங்கத்திற்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இலக்கிய கூட்டத்தில் நின்று கொண்டே கேட்பது என்பது இப்போதான் முதலாக நான் பார்க்கிறேன். அங்கே உட்கார்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படி தான் நாங்கள் இலக்கிய கூட்டம் நடத்தி பழக்கப்பட்டவங்க. இந்த கூட்டம் வித்தியாசமாக இருக்கிறது. மகிழ்ச்சி. எப்போதுமே நாம் மேடையில் இருக்கிறவங்களுக்கு வணக்கம் சொல்கிறது அல்லது எதிரில் இருக்கிறவங்களுக்கு வணக்கம் சொல்கிறது தான் பழக்கம். நான் இந்த மேடையிலே இல்லாத சில பேருக்கு வணக்கம் சொல்ல விரும்புகிறேன். அது உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும். என்னுடைய முதல் வணக்கத்தை அயோத்திதாசர் பண்டிதர் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதற்கு அடுத்ததாக ஜான் ரத்தினம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு அடுத்ததாக பி வெங்கடாச்சலம், ஏபி பெரியசாமி புலவர், எம்சி ராஜா, எல்சி குருசாமி, யுஏ பெருமாள் பீட்டர், ஆர் வீரையன், சுவாமி சகஜானந்தா, தந்தை சிவராஜ் அவர்கள், எச்எம் ஜெகநாதன் அவர்கள், முருகேச பாகவதவர், சிவசண்முகம் பிள்ளை, அன்னை மீனாம்பாள், கே அப்பாதுரையார், கக்கன் அவர்கள், பள்ளிகொண்ட எம் கிருஷ்ணசாமி, தொண்டு வீராசாமி, அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள், அன்பு பொன்னோவியம் அவர்கள், எல் இளைபெருமாள் அவர்கள், வீரம்மாள் பொன்னுத்தாய், டிவி கரியம்மாள், பூஞ்சோலை முத்து வீரன் நாவலர், எம் ராஜகோபால் போன்ற இந்த இடத்தில் இல்லாத மனிதர்களுக்கு வணக்கம் சொல்வதும் அவர்களை வணங்குவதும் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்று நான் கருதுகிறேன். காரணம், இன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய சில வசதிகளும் வாய்ப்புகளும் அவர்களுடைய உழைப்பால் விளைந்தது, அவருடைய முயற்சியால் விளைந்தது. 2025 தலித் இலக்கியம் பற்றி பேசுவது ரொம்ப சுலபம். ஆனால் 1800 பஞ்சம் நிலம் கேட்டு போராடுவதோ, பறையன் என்று ஒரு பத்திரிகை நடத்துவதோ, ஆதித்திராவிடன் என்று இந்த சமூகத்திற்கு ஒரு புதிய சொல்லை உற்பத்தி செய்வதோ அதிசயம். அந்த அதிசயத்தை நிகழ்த்திய மனிதர்களை வணங்குவதும் போற்றுவதும் தான் நம்முடைய பிரதான கடமை என்று நான் கருதுகிறேன். இந்த அளவில் நாம் நன்றியுடலாக இருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். நான் எப்போதும் நன்றியுடனாகவே இருக்கிறேன் என்ற உத்தரவாதத்தை நான் தருகிறேன். ஏனென்றால் நேற்று என்று ஒன்று இல்லாமல் இன்று இல்லை. அவர்கள் உழைத்த உழைப்பின் பயனைத்தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் மரத்தை நட்டு விட்டு சென்றார்கள். அந்த மரத்தில் பழுக்கக்கூடிய பழத்தை பறித்து உண்பவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த பழத்தை உண்ணும்போது இந்த மரத்தை யாரோ வைத்திருக்கிறான், இந்த மரத்திற்கு யாரோ தண்ணீர் ஊற்றிருக்கிறான், யாரோ இந்த மரத்தை பாதுகாத்திருக்கான் என்ற நன்றி உணவோடு இருப்பதுதான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை, கௌரவம் என்று நான் கருதுகிறேன். எல்லாம் நாம் செய்துவிட்டோம் என்கின்ற போக்கு இருக்கிறது அல்லவா, அந்த போக்கு உங்களை எதையும் அறிய செய்யாமல் செய்துவிடும் என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் இந்த முன்னோடிகள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் நடந்த பாதை அல்லது அவர்கள் போட்ட பாதை அல்லது அவர்கள் வைத்த விளக்கின் வெளிச்சத்தில் தான் நான் வளர்ந்திருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன், இன்றைய வாழ்வை நான் பெற்றிருக்கிறேன் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு சுயசரிதை பேபி காம்பிளி எழுதினது, தமிழில் அது விடுதலை என்று வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். சுதந்திர காற்று. அந்த பேபிக்கு ஆம்பளி எழுதுன அந்த
தன்வல்லாற்று கதையில் ஒரு வரி உண்டு. என்னிடம் இருந்தது தாழ்த்தப்பட்டவன் என்ற ஒரு சான்றிதழ் தான். அந்த ஒரு சான்றிதழுக்காகத்தான் என் வீட்டை நோக்கி கல்வி வந்தது, என் வீட்டை நோக்கி பதவி வந்தது என்று சொல்லியிருந்தார்கள். என்னிடம் இருந்த ஒரே ஒரு தகுதி தாழ்த்தப்பட்டவன் என்பது தான். அந்த தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காகத்தான் அம்பேத்கர் அவருடைய முயற்சியால், அவருடைய உழைப்பால், அவருடைய சிந்தனையால், அவருடைய படிப்பால் எனக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் இந்த சமூக அந்தஸ்தும் கிடைத்தது என்று பேபி காம்ப்ளி சொன்னதில் இருக்கிறதல்லவா. அவர் அளவுக்கு எனக்கு அம்பேத்கரை அறிமுகப்படுத்திய வேறு ஒரு நபர் இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை விட உண்மையாக, அறிவியல் பூர்வமாக, மனதிலிருந்து பேசிய வார்த்தையாக நான் கருதுகிறேன். அப்படி என்னிடம் அந்த பேபி காம்ப்ளி தான் அம்பேத்கர் அவர்கள் என்னை முழுமையாக என்னிடம் சேர்த்தார். அந்த பேபி காம்ப்ளிக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த கொஞ்சம் ஒரு வரலாற்று பின்னாடி போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நாம் எப்பொழுதுமே பொது சமூகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா என்று பல பேர் சொல்கிறார்கள். அந்த எப்படி வாழ்ந்தோம் என்பதை கொஞ்சம் நேரம் யோசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. 3200 ஆண்டுகளுக்கு முன்பாக விவசாயத்தை முறையாக செய்த ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. உலகத்திலேயே ஒரு இலக்கண நூலை கொண்ட ஒரு சமூகம் தமிழ் சமூகமாக இருந்திருக்கிறது. கீழடி நாகரிகம் நாம் நகர்ப்புற நாகரிகத்தில் மிக்கவர்கள் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறது. கங்கை சமவெளி நாகரிகம் கூட வெறும் 600 ஆண்டுகள் தான். ஆனால் கீழடி நாகரிகத்தினுடைய நாகரிகம் வெகு காலத்துக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம கிடைக்கக்கூடிய ஆய்வுகள் எல்லாம் இந்த தமிழ் சமூகம் எவ்வளவு பண்பட்ட சமூகமாக இருந்தது என்பதை காட்டுகிறது. நமக்கு தமிழ் அறிவு அல்லது எழுத்தறிவு எப்படி இருந்தது என்பதை சொல்வதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அப்படி வாழ்ந்த சமூகம் அறிவியல் சமூகமாக, விவசாய சமூகமாக, நாகரிக சமூகமாக வாழ்ந்த சமூகம் எங்கே, எந்த காலத்தில், யாரால் வீழ்த்தப்பட்டது என்பதை அறியாமல் உங்களுக்கான வரலாற்றில் நீங்கள் அறிய முடியாது என்பது என்னுடைய கருத்து. சங்க இலக்கியத்தில் எல்லாம் பெரிய பெரிய பேராசிரியர்லாம் இருக்காங்க. நான் பேராசிரியர் கிடையாது. சங்க இலக்கிய காலத்தில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மத அடையாளங்கள் கிடையாது. பெண்கள் 42 பேர் கல்வி கற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள், புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். 2025 அவருடைய பெயர் கொண்டாடப்படுகிறது, அவருடைய எழுத்து கொண்டாடப்படுகிறது. அப்போது அனைவருக்கும் கல்வியாக இருந்த அந்த சமூகம் சங்க மறிவை காலத்தில் ஒரு அதிசயம் இருந்தது. அப்போது எல்லா சமூகத்திலும் கல்வி கிடைத்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் திருவள்ளுவர். பறையர் சமூகத்தில் ஒரு பிரிவான வள்ளுவ பண்டாரம் என்கின்ற ஒரு பிரிவை சேர்ந்த வள்ளுவருக்கு கல்வி அப்போது கிடைத்திருக்கிறது. சங்க காலத்திலும் சங்க மறிவை காலத்திலும் பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் அனைத்து சமூகத்திற்கும் கல்வியாக இருந்தது. பக்தி இலக்கிய காலத்தில் ஒரு வீழ்ச்சி தொடங்குகிறது. அது சோழர்களுடைய பொற்காலம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்பட்டவர்களுக்கும் மலைக்குடி மக்களுக்கும் அது இருண்ட காலம் அப்போதுதான் தமிழ் வரலாற்றில் தொடங்கியது என்று நான் கருதுகிறேன். காரணம், சோழர்கள் சராசரி கோயில்களாக கிராம தெய்வங்களாக எல்லாம் மாற்றி பெரும் பெரும் கோயில் கட்டும்போது அங்கே முதன்மையான ஆளாக பிராமண சமூகம் அதிகாரத்தை பின்பற்றுகிறது. அதற்கு அடுத்ததாக பிள்ளைமார் சமூகம் வருகிறது. எப்போது கல்வியும் இலக்கியம் மொழியும் பண்பாடும் நாகரிகமும் கோயிலோடு போய் சேர்ந்ததோ அப்பொழுதுதான் அவர்கள் கல்வி என்பது எங்களுக்கு மட்டும்தான் என்று அவர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள். அவருடைய பெண்களே கல்வி இல்லை என்று மறுத்துவிட்டார்கள். ஆக பக்தி இலக்கிய காலத்தில்தான் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, பிற சமூகத்திற்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஏனென்றால் கோயில் அப்போது மேலாதிக்கம் செய்ய ஆரம்பிக்கிறது. கோயிலை மேலாதிக்கம் செய்தவர்கள் பிராமணர்களாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெண்கள் எங்கேயுமே கல்வி கற்றதாக வரலாறு இல்லை. பக்தி இலக்கியத்தில் 4 பெண்கள் இருக்கிறார்கள், வெறும் 4. காரைக்கால் அம்மையார், ஆண்டாள், இன்னும் மங்கையர்க்கரசி அம்மையார், மொத்தம் 4 பேர். அதற்கு பின்பு எனக்கு தெரிந்து செங்கோட்டையில் ஆவுடைய அக்கால், அவரும் ஒரு பிராமணர். அவங்க தான் முதல்ல கும்மி இலக்கியத்தை எழுதினவங்க.
அப்போ 1100 ஆண்டுகள் தமிழ் சமூகத்தில் கல்வி இல்லாத சமூகமாக, யாரும் கல்வி கற்க முடியாத சமூகமாக மாற்றியது யார், எதனால், ஏன் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாம் கல்வி கூட எல்லாரும் நினைக்கிறாங்க எப்படி வந்தது, எப்படி பரவலாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். 1571 முதலாக ஒரு போர்ச்சுகீஸ் ஜெசூட்டால் கேரளா கொல்லத்தில் ஒரு அச்சு மிஷின் அச்சடிக்கப்படுது. முதல் அச்சிடப்பட்ட இந்திய நூல் தம்புரான் வணக்கம். அச்சிடப்பட்ட மொழி வந்து தமிழ். அந்த அச்சு இயந்திரம் தான் உங்களுக்கெல்லாம் கல்வி கொண்டு வந்தது. அந்த அச்சு இயந்திரம் தான் எல்லா ஜாதியும் படிக்கலாம், எல்லா இடத்துலையும் படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலான்னு யார் கொண்டு வந்தது? தொழில்நுட்பம் சாத்தியப்படுத்தியது. இந்த தொழில்நுட்பத்தை நாம் வணங்க வேண்டும். அந்த அச்சு மிஷின் வராவிட்டால் எல்லோருக்கும் கல்வி என்பது சாத்தியப்பட்டிருக்காது. அந்த சாத்தியத்தை ஏற்படுத்திய அறிவியலை நாம் போற்ற வேண்டும். இன்று முகநூல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. ஓலைச்சுவடி கம்பர் காப்பியமாக இருக்கலாம், பிறகு எல்லாமே ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டது. அந்த ஓலைச்சுவடி எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? 5 பேர் 10 பேர் இப்படி தான் காப்பி எடுத்து தான் வந்திருக்கும். அல்லது மனப்பாடம் செய்து இன்றைக்கி 2025 எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா, இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறோம், ஐஏஎஸ் படிக்கிறோம், என்ன பண்ணுறான்? மனப்பாடம் பண்ணுறான். இந்த மனப்பாடங்கிறது தமிழில் அதிகமாக இருக்குது. அது காரணம் என்னென்னா, நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே மனப்பாடம் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டது. ஆனால் நமக்கு அந்த நோய் இன்ன வரைக்கும் போகவே இல்லை. ஸோ இந்த மனப்பாட கல்வியிலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால் அறிவியலை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏனென்றால் இந்த எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் படிப்பு, நீ இருந்த இடத்துல படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியது முதலாக அந்த போர்ச்சுகீஸ் ஃபாதர் தான். அதன் பின்னாடி உங்களுக்கு தரங்கம்பாடியில் அச்சிடப்பட்டது. அது வேத நூல்களாக கூட இருக்கலாம், ஆனால் படிக்கலாம் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்த அந்த அறிவியல் தான். அந்த அறிவியல் மட்டும் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் நாம் இன்று படித்தவர்களாக இருந்திருக்க மாட்டோம். அந்த விதத்தில் நாம் வரலாற்றில் எங்கே விழுந்தோம் என்பதில் அறிய வேண்டும். இப்படி நிறைய இருக்குது. அந்த விதத்தில் இது வரலாற்று மாதம். வரலாற்றை நினைவு கூறுதல், வரலாற்றை போற்றுதல், வரலாற்றை வணங்குதல் என்ற இந்த நிகழ்வில் பங்கேற்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு எனக்கு நன்றி. இங்கே SC/ST கமிஷன் பற்றி சொன்னாங்க, அதனால் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருக்கு. நான் இப்போ தமிழ்ந்து ஒரு கட்டுரை அனுப்பியிருக்கேன். அதுக்கு தலைப்பு என்னென்னா, SC/ST கமிஷனை பயன்படுத்துங்கள் என்பது தான். SC/ST கமிஷன் என்று இருக்கிறது என்பது வெகுஜன மக்களுக்கு இன்று வரை தெரியவில்லை. சில அமைப்பினரும் சில சங்கத்தினரும் மட்டுமே அது அணுகக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அந்த SC/ST கமிஷன் 2021 இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் ஜாதியின் பெயரால், பிறப்பிடத்தின் பெயரால், உணவு பழக்க வழக்கத்தின் பெயரால் யார் பாதிக்கப்பட்டாலும், அப்படி பாதிக்கப்படும் போது வன்கொடுமை நடந்தாலும் அவர்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டதான் SC/ST கமிஷன். அந்த SC/ST கமிஷனை நீங்கள் பயன்படுத்தும் போது தான் அது முழுமை பெறும். அது ஒரு சட்ட பாதுகாப்பு அமைப்பு. இன்னொன்று, நான் பார்த்த வரையில் 1 மாதமாக அந்த அமைப்பு இன்னும் முழுமையாக செயல்பட வேண்டும், வலிமையாக செயல்பட வேண்டும். அதற்கு ஒரு அர்த்தத்தை நீங்கள் தர வேண்டும் உங்களுடைய மனுக்கள் மூலமாக. உங்களுடைய மனுக்கள் என்பது வெறும் எழுத்துக்களால் நிரப்பப்பட்ட மனுவாக நான் கருதவில்லை. அது வெள்ளை காகிதத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களாக நான் கருதவில்லை. அந்த வெள்ளை காகிதத்தில் இடம்பெற்றக்கூடிய எழுத்துக்கள் வழியாக ஒரு மனிதனுடைய துயரம் இருக்கிறது, ஒரு மனிதனுடைய கண்ணீர் இருக்கிறது, அவனுடைய காயம் இருக்கிறது, அவனுடைய வலி இருக்கிறது, அவனுடைய வேதனை இருக்கிறது, அவனுடைய உயிர் பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தினுடைய கதையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், ஏக்கமாக இருக்கலாம். அதே போன்று ஒரு ஊரினுடைய கவலையாக, கண்ணீராக, ஏக்கமாக, வேதனையாக இருக்கலாம். அந்த மனுக்களை நான் அப்படித்தான் பார்க்கிறேன், அப்படித்தான் அந்த மனுக்களை அனுசரிக்கிறேன், அப்படித்தான் அந்த மனுக்களை கருணையோடு நான் அணுகுகிறேன். ஆகவே அது வெறும் மனுக்களாக இல்லை, மனுக்களாக பாவிப்பதில்லை. ஆகவே நீங்கள் அந்த SC/ST கமிஷனை முழுமையாக பயன்படுத்துங்கள், அதற்கு உயிர் கொடுங்கள் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
அதேபோன்று அண்மையிலே நடைபெற்ற மாநில எஸ்எஸ்டி கூட்டத்திலே முதல்வரிடம் நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறையன்குளம், அதே மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாவிதன்பட்டி, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய செக்கிலிப்பட்டி, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறையப்பட்டி, அதே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறையப்பட்டி, இந்த ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். முதல்வர் அவர்கள் உடனடியாக அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட முதல்வர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இது வெறும் பெயர் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பல பேர் என்னிடம் கேட்டார்கள், பறையப்பட்டியாக இருக்கலாம், சக்கிலிப்பட்டியாக இருக்கலாம், அல்லது பறையன் குளமாக இருக்கலாம், நாவிதன் பட்டியாக இருக்கலாம், அல்லது இது போன்ற பெயர்கள் இருக்கலாம். இந்த பெயர்கள் உள்ள ஊரில் எல்லா சமூகத்து மக்களும் தானே வாழ்கிறார்கள். அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? பறையன்குளத்தில் ஒரு தேவமார் பறையன்குளம் என்று சொல்வதற்கும் ஒரு பல்லரோ பறையரோ அருந்ததியரோ இது பறையன் குளம் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது மனதின் வலி. ஒரு அலுவலகத்தில் போய் சாதி சான்று கேட்கும்போது எங்கேருந்து வருகிற அப்படின்னு கேட்கும்போது நான் பறையன் குளத்திலிருந்து வந்தால் அந்த அதிகாரியுடைய முகம் என்னவாக மாறுகிறது, அவனுடைய மனநிலை என்னவாக மாறுகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்ற நாவிதன் பட்டியல் பிற சமூகம் வாழ்கிறது. ஆனால் நாவிதன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பேரை சொல்லும்போது, அந்த சான்றை வாங்கும்போது அவருடைய மனம் என்னவாக இருக்கும்? எத்தனை 100 ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக இந்த பெயர்கள் அடையாளத்தோடு இருக்க முடியும்? இவற்றை அகற்ற வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்த போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட முதல்வர் மிக முக்கியம் என்று நினைக்கிறேன். இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் இந்த எஸ்எஸ்டி ஆணையம் செயல்படுகிறது, தன்னாட்சி பெற்ற அமைப்பாக செயல்படுகிறது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இங்கே கோரிக்கைகள் காது கொடுத்து கேட்கப்படுகின்றன. கோரிக்கைகள் சட்டப்பூர்வமாக இருந்தால் அது உடனடியாக நிறைவேற்றப்படுகின்றன. இந்த 2 நிலைகளையும் எடுத்துக்கொண்டிருக்க இன்றைய முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இறுதியாக ஸ்டாலினை பார்த்தாலே பேச வரமாட்டேங்குது. ஏன்னா மேடையில் அவன் பேசினா வேறு மாதிரி இருக்கும். சிவாஜி கணேசன் வசனம் பேசாமல் இருக்கணும், அப்படி வரல, ஏதோ மறந்து போச்சு. 2 அதிசயங்களை இந்த தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. நான் இதை திமுக அரசாகவோ ஆட்சியாகவோ நான் பார்க்காமல் பொதுவாக சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். அண்மையிலே மார்ச் மாதத்திலே தமிழ்நாடு ஆதி திராவிட நலத்துறையின் சார்பில் ஆதிகோல் என்ற கலை இலக்கிய பண்பாட்டு நிகழ்வு நிகழ்பெற்றது. அந்த ஆதி கலைக்கோல் நிகழ்ச்சியிலே தமிழ்நாட்டில் கூடிய எழுத்தாளர்கள், பல எழுத்தாளர்கள் பங்கு பெற்றார்கள். அங்கே பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதெல்லாம் இந்த அரசின் மூலமாக நமக்கு சாத்தியப்பட்டிருக்குது என்பதுதான் மிக முக்கியமானது. இன்னொன்று, ஆதி திராவிட தலைவர்கள் பற்றிய ஒரு புத்தகத்தையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அதுவும் இந்த அரசால் தான் சாத்தியப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆதி திராவிடர் நடத்திய பத்திரிகைகள் இந்த ஆண்டு எப்போது யாரோ நடத்தப்பட்டது என்ற மிக முக்கியமான ஒரு ஆவண புத்தகத்தையும் நான் முதலாக அந்த ஆதி கலை கோயில் நிகழ்ச்சியில் தான் வாங்கி படித்தேன். நீங்களும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் நான் விரும்புகிறேன். காரணம், இந்த வரலாற்றை அறிவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு 120 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்திரிகை நடத்துவது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அன்று திராவிடன் பத்திரிகை அல்லது பறையன் என்ற பத்திரிகை 400 பேர் இந்த சென்னையில் வாங்கி படித்தார்கள் என்ற ஒரு குறிப்பை நான் படித்தேன். வியப்பாக இருக்கிறது. இன்று அதே பேரில் ஒரு பத்திரிகை நடத்தினால் 400 பேர் சென்னையில் வாங்குவார்களா? அப்போது எது அறிவார்ந்த சமம், எது பண்பாடு இந்த மனிதர்களாக இருந்திருக்கார்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆகவே நாம இருப்பதற்கு நாம் கொஞ்சம் நல்ல மைக்க வைங்களா தம்பி, அதை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. நான் கடைசியாக ஒரு எழுத்தாளராக சொல்ல விரும்புவது, எல்லாமே அழிந்துவிடும். நீங்கள் கட்டிய கட்டிடங்கள், நீங்கள் சேர்த்த சொத்துக்கள், நீங்கள் சந்தோஷப்பட்ட பெருமைகள், நீங்கள் அணிந்த ஆடைகள்
இல்லை பெரிய வீரர்கள், அழகிகள் எல்லாமே மண்ணோடு மண்ணாக போய்விடும். ஆனால் ஒன்று மட்டும் நிலையாக இருக்கும், அது மொழி. அந்த மொழி எதனால் உயிரோடு இருக்கிறது என்றால், அந்த மொழியில் எழுதப்பட்ட இலக்கியத்தால். இன்று இரட்டமலை சீவனாசாமி பற்றி அல்லது பண்டிதர் அயோத்தியாச பண்டிதரை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப படிப்பதற்கு உங்களுக்கு அவர் கொடுத்த ஆயுதமாக இருப்பது அந்த வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை நீங்கள் காப்பாற்றும் போது தான், அவர் எழுதிய உணர்ச்சிகளை முடிக்கும்போது தான் நீங்கள் அவர்களுக்கு விசுவாசமானவர்களாக, அவருடைய வழியை பின்பற்றுவர்களாக இருப்பீர்கள். இலக்கியத்தின் வழியாகத்தான் மொழி நிலை பெறுகிறது, மொழியின் வழியாகத்தான் இலக்கியம் நிலை பெறுகிறது. மொழியும் இலக்கியம் தான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. அந்த அடையாளத்தை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.